எப்போலாம் ஸ்வீட் கிரேவிங்ஸா இருக்கோ அப்போலாம் கண்டிப்பா அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம நீங்க வந்து. ஃபர்ஸ்ட் வந்து 2 வாழைப்பழத்த எடுத்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க. மஸ்ட் ட்ரை ரெசிபி தான் இது. நல்லா மேஷ் பண்ண பனானால வந்து நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே சாப்பிடும்போது நல்லா பஞ்சாமிர்த டேஸ்ட் வந்துருச்சு. ஆனா இதுல இட்லி மாவு நல்லா ஊத்தி, இட்லி மாவு இல்ல எந்த ஃப்ளவர் வேணா போட்டுக்கலாம். நான் மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு எதுனா போட்டுக்கலாம். நான் வந்து இட்லி மாவு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பனையாக்கல் ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு தாராளமாக நெய்யை விட்டு நல்லா முருக 2 பக்கமும் சுட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸாக இல்லை வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். கிட்ஸுக்கு மட்டும் நமக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை தான். நான் கண்டுபிடிச்ச ரெசிபிலே இது உருப்படியான ரெசிபின்னு கூட சொல்லலாம். எனக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்போ இவ்வளோ நாள் சாப்பிடாம விட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. 2 பக்கம் நல்லா செவக்க எடுத்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் மைண்ட்ல எப்படி வச்சிருந்தேனோ அதே அவுட்புட் தான் வந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கும் ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.